வணக்கம்மா. நம்ம கிராமங்களில் நம்ம வீடுகளில் ஒரு பழமொழி போகுமா. என்ன பழமொழினா நிறைய இருக்குமா. ஆனால் நான் சொல்ல போகிறது இந்த அடுக்கு மல்லி குண்டு மல்லி இருக்குங்கள்ல, இந்த பாருங்க. இந்த குண்டு மல்லி பூக்கிறதுக்கு எப்படியும் 1 வாரம் 10 நாள் ஆகும். இந்த பாருங்க, இந்த மாதிரி மொட்டு வச்சு இந்த மாதிரி பெருசாகி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு தான் இந்த மாதிரி மலர் எடுப்பாங்க. இந்த வீடுங்களில் இதுக்கு பேர் அடுக்கு குண்டுமல்லி, இல்லை கொடை குண்டுமல்லி. சென்ட்டு மல்லின்னு ஒன்று இருக்கும், இதை விட பெருசாக. அது இல்லை, நல்லா பார்த்துங்க. குண்டுமல்லி செடி இலை இப்படி தான் இருக்கும், சரிங்களா. இந்த செடி வீட்டில் இருந்தால் பணம் வந்துக்கிட்டே இருக்குன்னா தவறான முறையில் கிடையாது, நேர்மையான முறையில் பணம் தட்டுப்பாடுன்னு வராமல் எப்படியாவது ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம யூடியூப்லேயே ஒரு தாத்தா ஒயிட்டு முழுக்கை சட்டை போட்டுட்ருக்காரு, வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை. அவருக்கு எப்படி ஒரு 75 ஏஜ் இருக்கும். அவர் சொல்கிறத கேட்டேன், நான் நேற்று தான் கேட்டேன். இந்த மாதிரி குண்டுமல்லி செடி, அதுவும் அடுக்கு குண்டுமல்லி இருக்கணும். இந்த பாருங்கள், எந்த அளவுக்கு மொக்கு வச்சு பூத்துருக்காங்க பாருங்கள், சரிங்களா. இது மலர ஒரு 10 டேஸ் எடுத்துக்குது. மொக்கு வைக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 10 டேஸ் எடுத்துக்குது. இந்த செடி யார் வீட்டில் இருக்கோ அவங்களுக்கு பண தட்டுப்பாடு இருக்காமல் நல்லபடியாக இருந்துகிட்ருக்கோம். அதாவது மாத சம்பளம்னா மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும், சரிங்களா. வேறு ஏதாவது பணம் வரவுக்கு அவங்களுக்கு வழி இருக்குன்ற மாதிரி அந்த தாத்தா சொன்னது என் அனுபவத்தில் அது உண்மைம்மா. அது என்ன யூடியூப் சேனல்னு நான் பார்க்கலம்மா. அடுத்து பார்த்தேன்னா அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இதில் என்ன கஷ்டம், இந்த அடுக்கு குண்டுமல்லியோடைய விலை வேவா கொள்ளையில் 3 ரூபா. இப்போ அது 15 ரூபா 20 ரூபா தான் விற்கும். அதுவும் இல்லாமல் இப்போ ஃப்ரீயாக தராங்க. ஒரு 500 ரூபாய்க்கு செடி வாங்கினாலே 2 செடி ஃப்ரீயாக தராங்க. நீங்கள் பயன்பெறணும். என்னோடய வியூவர்ஸ் நல்லா இருக்கணும், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா இருக்கணும்னு தான்மா பேசுகிறேன். அடுத்து செம்பருத்திம்மா. செம்பருத்தி பூஜைக்கு சிறந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், அம்மனுக்கு சிறந்தது மெயினாக, சரிங்களா. சிவனுக்கும் எடுத்துப்பாங்க. இந்த ஒத்த செம்பருத்திலாம் எடுத்துகிட்டு போனால் சிவனுக்கும் எடுத்துக்கிறாங்க. பட்டு செம்பருத்தி எடுக்காத தெய்வம் ஒன்று இருக்குமா. நான் இப்போ 1 மாதத்துக்கு முன்னே அனுபவிச்சிருக்கேன். அது லட்சுமி நரசிம்மர். நம்ம தோட்டத்து பூவெலாம் எடுத்துகிட்டு லட்சுமி நரசிம்மர் கோவில் 3 பார்க்கலான்னு கிளம்புனோம்மா. 4 மணிக்கு போய் 4:30க்கு திறந்தாங்க. நம்ம பூ தான் ஃபஸ்ட்டு கொடுத்தோம், இதை வாங்க மாட்டான்ட்டாங்க. மனசு கஷ்டமாயிடுச்சுமா. உடனே நமக்கு 7 டேஸ் இருந்தாங்கள்ல, 7 டேஸ் ரோஸ் இருந்தாங்க, அதை எடுத்து கொடுத்துட்டோம்மா. நான் ஏற்றுக்கிட்டாங்க, மனசு சந்தோஷமாச்சு. நீங்களும் லட்சுமி நரசிம்மன் கோயில் போனால் செம்பருத்தியை அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த மஞ்சள் சாமந்தி பூ இருக்கும். இப்போ செவந்தி வந்திருக்கு, அது இல்லை. அதுக்கு முன்னே மஞ்சள் சாமந்தி, ஆரஞ்சு சாமந்தி இருக்கும். அதை சிவன் கோயிலில் ஏற்றுக்க மாட்டாங்க, அது நல்லா தெரியும் எனக்கு, நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த செம்பருத்தி இருக்கிற வீடு, இதுவும் மகாலட்சுமி வாசம் பண்ணுற வீடுன்னு தான் சொல்கிறாங்க. எப்படின்னா, செம்பருத்தி எதுக்கு பயன்படுத்துகிறோம், பூஜைக்கு பயன்படுத்துகிறோம்.
நம்ம செம்பருத்தி டீ அருந்துகிறோம், தலைக்கு யூஸ் பண்ணுறோம். அது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் செம்பருத்தியோடைய குணம் வந்து பூஜைக்கு பயன்படுத்துறது. அதாவது ஒரு பூ எடுத்து ஆத்தாளுக்கு வச்சா கூட ஆத்தா முகத்துக்கும் அவங்க கட்டியிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் இந்த பூவுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சரிங்களா? அதனால் நான் உங்களை சொல்கிறது என்னன்னா, ஏம்மா என் தங்கங்களா பட்டுங்களா, எனக்கு 62 வயசு ஆகுதும்மா. ஒரு செடி வைங்கம்மா வீட்டில். இயற்கைக்கு மாறுங்க. நீங்கள் காசு போட்டு வாங்குறீங்களா காய்கறி, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் தான் வாங்குகிறோம் வீட்டுக்கு. எண்ணெய் சேர்த்து தான்மா சொல்கிறேன். சரிங்களா? நம்மக்கிட்ட செம்பருத்தி வெரைட்டியே 10-15 இருக்குமா. ஆமாம், இவங்க பிங்க்கு செம்பருத்தி பாருங்கள். கீழே ஒரு செம்பருத்தி இருக்காங்க, காட்டுறேன். புது வரவு. நானே அசந்துட்டேன் இன்றைக்கி. காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு அம்மா இருக்காங்க பாருங்கள், இந்த ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி நமக்கு நேரம் இருக்காதுதாம்மா. ஏம்மா எல்லாருக்கும் 24 ஹவர்ஸ் தான். யாருக்காவது 25 ஹவர்ஸ் இருக்குதா? டாட்டா பிர்லா அம்பானிக்கு எல்லாமே அந்த 24 ஹவர்ஸ் தான். உழைக்கிற நமக்கும் 24 ஹவர்ஸ் தான். அதில் நமக்கு பிடிச்ச மாதிரி நாம் விரும்பின மாதிரி நம்மளை மாற்றிக்கிறதுக்கு அரை மணி நேரம் 10 நிமிஷம் ஒதுக்க முடியாதா? கண்டிப்பாக ஒதுக்கலாம். உங்களையே நீங்கள் புதுப்பிக்கணும், உங்கள் மனசோட பேசணும். இன்றைக்கி நமக்கு என்ன ஆச்சு, நம்ம என்ன செஞ்சோம், இது நமக்கு நல்லது தானே. உங்களையே புதுப்பிச்சிங்க. எல்லோரையும் அனுப்பிச்சிட்டு ஒரு காஃபியை போட்டு உக்காந்து ரிலாக்ஸாக இருந்துங்க, ரசித்து சாப்பிடுங்க. இதுதாம்மா இந்த செம்பருத்தி குண்டுமல்லி செடியை பற்றி சொல்லணும்னு ஆசை, என்னுடைய விருப்பம். சரிங்களா? எனக்கு 15 வருஷத்து அனுபவம் தோட்டம் பற்றி. என்னுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ ஷார்ட்டில் கேளுங்கம்மா. நன்றிம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.